ஹலோ கைஸ், நான் உங்கள் தனுக்கா ட்ராவல். இன்றைக்கி என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் பிறந்த ஊரை ஃபுல்லாக அவங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகான இடம் வந்து பார்ப்பீங்க பாருங்கள் இந்த இது வீடியோவில். இன்றைக்கி எங்கள் ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பொத்தானன்ற இடத்துல வான்கதவுருக்கு போய் தண்ணி திறக்கிற இடம் வாங்க அதை சுற்றி காட்டுறோம் ஃபுல்லாக. அப்படியே பாருங்கள், ரெண்டு பக்கமும் பனைமரம் வளர்த்து எவ்வளோ அழகான இயற்கையோடு நிறைஞ்ச காட்சி இருக்குது பாருங்கள். ஸ்ரீலங்காவில் மட்டக்களப்பில் வாழைச்சேனை வாகனேரி என்ற இடத்துல தான் இருக்கும். இதான் நான் பிறந்த ஊர் பாருங்கள். இங்கே அப்படி பெரிய குளம் இருக்குது, இந்த பக்கத்தில் பெரிய காடு, ரெண்டு பக்கம் பனைமரம் வளர்த்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இயற்கையோடு இணைஞ்ச சூழலில் தான் நான் பிறந்திருக்கேன் பாருங்கள். என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் ஒரு அழகான கிராமப்புறத்தில் வில்லேஜில் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. வாகனேரி பாருங்கள், எவ்வளோ அழகான மரங்கள், காடுகள், குளங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு எங்கள் ஊரில். மீன் வசதி, வயல்கள், ஆடு மாடு எல்லாம் இருக்குது. ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா இயற்கையோட அழகான காட்சி இருக்குதுன்னு சொன்னால் அது எங்கள் ஊரில் தான் பாருங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு வச்சுக்கிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் எப்படி வரணும்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த குளத்திலிருந்து தான் இந்த ஊர் மக்கள் எல்லோரும் மீன் பிடிச்சி அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த குளத்திலிருந்து தான் எல்லா இடத்துக்கும் தண்ணி போகுது. விவசாயத்துக்கு பல ஏக்கர் விவசாயங்களுக்கு இந்த குளத்திலிருந்து தான் தண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குளத்திலிருந்து தான் வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க. வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்ட்ரிக்கும் இந்த குளத்துலேருந்து தான் தண்ணி போகுது பாருங்கள். நான் காட்டுற முன்னுக்கு போகும்போது அங்கே பெரிய இதொன்று கட்டி வச்சுருப்பாங்க, அங்கேருந்து தான் தண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். பம்பை மண்ணுன்னு சொல்லுவாங்க, பம்ப் ஹவுஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல கொண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் முள்ளிவட்டவான்னு சொன்னால் புனானிக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள். முள்ளிவட்டவானை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் நம்ம. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பொத்தானை வந்துடும். பொத்தானையில் அந்த வான்கதவு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது வாங்க. அப்படியே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பச்சையாக செழிப்பாக இருக்குது பாருங்கள். வளர்ச்சி காடு, குளம், இந்த பக்கம் பாருங்கள் அப்படி இருக்குண்டு பச்சை பசேல்னு இருக்குது காய்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் மீனுக்கு தூண்டில் போட்டுருக்காங்க பாருங்கள். மீன் பிடிக்காங்க எவ்வளோ முடியாது பாருங்கள். இந்த இடத்த ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக மூடிது. இந்த குளத்து வாழைன்னு சொல்லுவாங்க, குளத்து வாழை ஃபுல்லாக மூடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வா 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 சா என்ன அழகு, என்ன அழகு பாருங்கள். இந்த ஊரில் பிறந்ததுக்கு நான் உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படுறேன் காய்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பாருங்கள் இந்த இடத்துல இவ்வளோ அழகாக இருக்குது. விவசாயம், பச்சை பசேல்னு, ஆடு மாடு, எல்லா வளங்களும் நிறைந்த இடம் காய்ஸ் நான் பிறந்த இடம் பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ அந்த பொத்தானை அணைக்கட்டுக்கு போகிறோம். பொத்தானை அணைக்கட்டை காட்டுறோம் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் தண்ணி வருது. இப்போ மூடி இருக்கு போல இருக்கு, பரவாயில்ல. நம்ம பாலத்தை ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ அழகான இடம் மட்டும் பாருங்கள். எல்லா இடத்துலையும் அழகான என்று சொல்கிறேன்னு கடுப்பாகாதீங்க. எனக்கு சொல்ல வார்த்தைகளே கிடைக்கல, அவ்வளோ அழகாக இருக்குது ஊர். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டோம் பாலத்தை பார்க்குறதுக்கு பாருங்கள். வாவ், இந்த இடத்துல இருந்து தான் எல்லா இடத்துலையும் தண்ணி போகுது. இப்போ மூடி இருக்காங்க, இன்னும் திறக்கலை. அபாயம்னு போட் போட்டிருக்காங்க பாருங்கள். எத்தனை வான்கதவு இருக்குண்டு, எல்லா வான்கதவும் இப்போ மூடப்பட்டிருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே தண்ணி போகிற இடம் ஃபுல்லாக கல் மலைகளாக இருக்குது. ரெண்டு பொடியனு தான் இருந்து விளையாடுறானுங்கள்.
இதுதான் பம்பி மனை. இந்த பாருங்கள் தண்ணிக்குள்ளே கட்டியிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து தான் வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்ட்ரிக்கு தண்ணி போகுது பாருங்கள். உள்ளுக்குள்ளே போய் சுற்றி காட்டலாம். எனக்கு இப்போ டைம் இல்லாட்டுறதால நான் காட்டலை. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் கைஸ். விடுவாங்க உள்ளெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் கைஸ் உள்ள நிரம்பி அப்படியே ரோட்டால் தண்ணி வடியுது. அப்படி பாருங்கள். இந்த இடம் பானன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் குளிக்கிறாங்கன்றது. நம்மளும் இந்த இடத்துல குளிச்சுட்டு போகலாம்னு தோணுது எனக்கு. பார்ப்போம், இறங்கி குளிப்போம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான இடம் பாருங்கள். தண்ணி வடியுது ரோட்டில். உள்ளே போய் ஐயோ சரி சரி உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. சாரி பயங்கர குளிராகி தண்ணி. இவ்வளோ தண்ணியை பார்த்துட்டு குளிக்காமல் போனால் குளிச்சு தான் போகணும் கைஸ். பாருங்கள் குளிப்போனீங்க நம்ம. வாவ் வாவ் உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியுதில்ல கைஸ். உள்ளுக்குள்ளே தண்ணி படுதே இல்லை நம்மள. Told you what to chase, told you how to run the race. Every move was on the page, but I didn't like their way. Had to fight and misbehave, had to find a way to change. Find a way. மலையை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட தமிழில் விடுதலை புலிகள் ஆட்சி செய்த இடம் பாருங்கள். அவங்க இருந்த இடம், அவங்க கட்டின பில்டிங் எல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள் காட்டுறவங்க மேலே போய். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா பல உயிர்களை பறி கொடுத்த யுத்தத்தில் பல உயிர்களை பறி கொடுத்த இடம் தான் இது. பாருங்கள் மேலே போய் ஸ்ரீலங்கா விடுதலை புலிகள் ஆட்சி செய்து இடத்தை காட்டுற பாருங்கள். அவங்க கட்டின பில்டிங் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். வாங்க மேலே போவோம் மலைக்கு மேலே. மலைக்கு ஏறும் போதே பாருங்கள் முன்னுக்கு ஒரு கட்டடம் உண்டு. உடஞ்சி சிதவடைஞ்சமாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் இந்த பூவெல்லாம் அவ்வளோ அழகாக பூத்து கிடக்குது. இது அந்த காலத்தில் அவங்க நாட்டின மரங்கள் தான் இல்லாமல். பாருங்கள் அந்த கட்டடத்தை எப்படி உடைஞ்சி கிடக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா யுத்த காலத்தில் இயக்கம் இருக்கும்போது புலிகளின் ஆட்சிக்கு கீழே தான் இந்த இடம் இருந்திருக்கு. பாருங்கள் மேலே ஒரு முருகன் கோயில் இருக்கு மலைக்கு மேலே கிட்ட ஊரில் காட்டு. இயக்கத்தோட கேம்ப் இதான் பாருங்கள். இடிஞ்சு சிதைஞ்சு கிடக்கு. ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. தண்ணி டேங்க் இருக்குது. அதில் பக்கத்தில் முருகன் கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். மிகப்பெரிய ரவுண்ட் கொட்டில் ஒன்று இருந்திருக்கு முதல் பாருங்கள். மலையை சுற்றி வளைச்சி குளம்
பாருங்கள் ஃபுல்லாக குளத்தண்ணி மலைக்கு மேலே. இந்த இடத்துக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா எப்படி வரணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சரி, நம்ம இதை விட நம்ம காணொலியை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பார்த்த எல்லா நல்ல உள்ளவர்களுக்கும் மிக்க நன்றி.